நல்லவனுக்கு சொல்லும் போது அவன் அன்னைக்கு வெற்றி பெற போறான்ல, யௌமுல் ஃபத்ஹ், வெற்றி பெறக்கூடிய நாள். இப்படி அல்லாஹ் இந்த வார்த்தை யூஸ் பண்றான். இதெல்லாம் எதுக்குள்ள சொல்லு? உலகம் அழியிற நாளுக்கு உள்ளது இல்ல, அதுக்குரியது. ரெண்டையும் நம்ம நம்பணும். அதாவது ஆகிரத்தை நம்பணுங்கிறதுல கடைசி நாளுங்கிற அதையும் நம்பணும். இந்த 7வது அவன் ஒரு ஒல்பாசி பாதல் முகத்துன்னு அதையும் நம்ம சேர்த்துக்கிறணும். மரணத்துக்கு அப்புறம் எழுப்புதல்ங்கிறது 2 டாபிக்கையுமே நம்ம நம்பணும், இதை விளங்கிக்கிறணும். இது போக ஆகிரத்துன்னு ஒரு சொல்லு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகிரத்துங்கிறது, ஆகிரத்துன்னு சொன்னா அது டோட்டலா உள்ள அந்த உலகத்துக்கே பேரு. அது ஒரு நாள் கிடையாது. ஆகிரத்துங்கிறது என்னது? துன்யாங்கிறோம்லங்க, துன்யாவுக்கு எதிர்ப்பது ஆகிரத்து. இந்த உலகத்துக்கு, இந்த உலகம் அளிக்கப்பட்ட பிறகு அங்க உள்ள அந்த மொத்த உலகத்துக்கு விசாரணை ஒரு நாளுக்கு பேர் இல்லது ஆகிரத்துங்கிறது. காலத்துக்கு இருக்குமே, சொர்க்கம் நரகம் இருந்துகிட்டே இருக்குமே, அது மொத்தமான அந்த உலகத்துக்கு பேர் ஆகிரத்துங்கிறது. அந்த சொல்லும் குர்ஆன்ல ஒரு 70 இடத்துல வருது. அது குறிப்பிட்ட நாளை குறிக்காது. இது ஒரு கூடுதல் விவரத்துக்காக தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்ப நம்ம என்ன நம்பணும்னு கேட்டா, நம்ம இறுதி நாளை நம்புதல் என்பதுல இந்த உலகம் அழிக்கப்படும் என்று நம்பணும். ஒரு நாளில் அழிக்கப்படும். அழிக்கப்பட்ட உலகம் திரும்பவும் அது உண்டாக்கப்படும் என்று நம்பணும். சரி, அழிக்கப்படும்னா எப்ப அழிக்கப்படும்? அடுத்து வரணும்ல. அழிக்கப்படும்ங்கிறதுல உறுதியா நம்பணும். இது விஞ்ஞானிகளும் கூட மறுக்க முடியாத உண்மை. ஒரு கட்டத்தில் என்ன செய்யும்? ஒவ்வொன்றும் தன்னுடைய சக்திகளை இழந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு கோள்களும் ஏதாவது ஒரு சக்தி கொஞ்சம் குறைஞ்சு போச்சுன்னு வைங்க, ஈர்க்கிற அந்த ஈர்ப்பு சக்தி குறைஞ்சவன ஒன்னோட ஒண்ணு முட்டி மோதி சுக்குநூறா நொறுங்கி உடைஞ்சு போயிருங்கிறான். அது பல கோடி வருஷங்கள் ஆகலான்னு சொல்றான். அது ஒரு விஷயம். ஆனால் அது வீரியம் இழந்து கொண்டு வருகிறது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அதுபோக நம்ம அல்லாஹ் சொல்றத நம்பணும். அதாவது உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். எப்ப அழிக்கப்படும் என்று கேட்டால், எப்ப அழிக்கப்படும் என்று யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வை தவிர ஜிப்ரீலுக்கு தெரியாது, மீகாயிலுக்கு தெரியாது, முஹம்மது ஸல்லல்லாஹு தெரியாது, எந்த நபிக்கும் தெரியாது, எந்த மகானுக்கும் தெரியாது. அது ஒருவருக்கும் தெரியாமல் அவன் மட்டுமே தெரிந்து வைத்திருக்கிறான் என்று நீங்க நம்பி ஆகணும். ஏன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன ஸாஅத ஆத்தியத்துன், அந்த நேரம், அஸ்ஸாஅத்துனா அந்த நேரம், அழிகிற நேரம், அந்த கியாமத் நாள் வரக்கூடியது. அகாது உக்பீஹா, அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். அகாது உக்பீஹா, அதை மறைத்து வைத்திருக்கிறேன். லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, ஒவ்வொரு ஆத்மாவும் அவை செய்ததற்கான பரிசை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி மறைத்து வைத்திருக்கிறேன். இன்னைக்கு தான் வருதுன்னு அறிவிச்சுட்டா அதுக்கு முதல் நாள் வரைக்கும் அக்கிரமம் பண்ணிட்டு அன்னைக்கு நல்லது செய்வாங்க. இப்ப நாளைக்கு தான் கியாமத் நாள் வைங்களேன், இன்னைக்கு கூட பள்ளியாசல உட்கார்ந்துருவோம்ல. இது நல்லது இல்ல. செய்யற அக்கிரமத்தை எல்லாம் செஞ்சுவிட்டு நாளைக்கு தான் அழிய போகுது. அப்ப ஒரு உதாரணமா 2009 தான் அழியுதுன்னு வைங்களேன், அவ்வளவு பேர் கெட்டு போயிருவோம். 2008 வரைக்கும். 2009 தான் அழிய போகுது. 9 தௌபா செஞ்சுட்டு போறோம், அது வரைக்கும் கொள்ளையடிப்போம், செய்வோம் அப்படின்னு வந்துடும். அப்ப கரெக்டா பரிசு கொடுக்கறா மறைச்சுதான் வைக்கணும். அதெல்லாம் மறைச்சு வச்சுக்கோங்க. அக்காது உக்பீஹா, அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, ஒவ்வொரு ஆத்மாவும் அவை செய்ததற்கான பரிசை பெற்றுக் கொள்வதற்காக மறைத்து வைத்திருக்கிறேன் என்று தாகாவுல, அதாவது 20வது சூறாவுல 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். அதே மாதிரி ஆராஃப்ல 7வது சூறாவுல 187 சொல்றான், யஸ்அலூனக அனிஸ்ஸாத்தி அய்யான முர்சாஹா, முகமதே உன்னிடத்தில் கேட்கிறார்கள் எப்ப அந்த நாள் ஏற்படும், இந்த கியாமத் நாள் சாத் எப்ப வரும் கேட்கிறார்கள். குல், நீ சொல்லு, என்ன சொல்லணுமா? இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அது பற்றிய ஞானம் என் இறைவனிடம் தான் இருக்கிறது. அப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்ற வேலை மட்டும்தான் எனக்கு இருக்கிறத தவிர அது டேட் குறிக்கிற வேலை எனக்கு இல்ல. இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அது பற்றிய ஞானம் என் இறைவனிடத்தில் இருக்கிறது. லா யுஜல்லிஹா லிவக்திஹா இல்லா ஹுவ, அதனுடைய நேரத்தை அவனை தவிர வெளிப்படுத்த மாட்டான். அந்த நேரம் எதுங்கிறத அவன் அப்படி சீல் பண்ணி வச்சிருக்கிறான், எவருக்கும் தெரியாது. அவன் தான் அதை வெளிப்படுத்தி காட்டுவான் என்று அல்லாஹ் சொல்றான். அதுக்கடுத்து கேட்கிறான், லா தஅதீக்கும் இல்லா பக்தத்தன், அது திடீரென்று தான் வரும், சும்மா சொல்லிக்கிட்டுலாம் வராது. அது வர்றதா திடீர்னு வரும்னாலேயே தெரியாதுன்னு அர்த்தம். திடீர்னு வந்த சொல்ல விருந்தாளி திடீர்னு வந்தார், தபால் போட்டு வந்தா சொல்லுவோமா, நான் 18ஆம் தேதி உங்களை பார்க்க வருகிறேன், 8 மணிக்கு காத்திருக்கோம்னு சொல்லிட்டு வந்தாருன்னு வைங்க, திடீர்னு வந்தாருன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. திடீர்னு வர்றாருனால என்ன அர்த்தம்? மெசேஜ் இருக்கக்கூடாது, அதான் திடீர். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, திடீர்னு தான் வருங்கிறான். அப்ப திடீர்னு வரும்னால என்ன தெரியாது, அது இன்னைக்காக இருக்கலாம் நாளைக்காக இருக்கலாம். அப்ப லா தஅதீக்கும் இல்லா பக்தத்தன், திடீரென்று தான் அது தீரும். யஸ்அலூனக கஅன்னக ஹபியுன் அன்ஹா, அது பற்றி உனக்கு தெரியும் என்பது போல உன்னிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் திருப்பி இருக்கா கேட்கிறான்,
உன்னுடைய முகமதே உன்னிடத்தில் வந்து கேட்கிறார்கள் யஸ்அலூனக அன்னக ஹபியுன் அன்ஹா, என்னமோ அதை பத்தி நீ விளங்கி வச்சிருக்கிற மாதிரி உன்கிட்ட வந்து கேட்கிறார்கள். குல், மீண்டும் சொல்லு, ஒரே வசனத்தில் 2 தடவை சொல்றான். இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், அது பற்றிய ஞானம் அல்லாஹ்விடத்தில் தான் என்று தெளிவாக அறிவித்து விடு. 787. அதே மாதிரி வந்து 43:85 எல்லாம் சொல்லி காட்டுகிறார். இந்தஹு இல்முஸ்ஸா, கியாமத் நாள் பற்றிய அறிவு அவனிடத்தில் தான் இருக்கிறது. முடிஞ்சு போச்சு, அப்படி ஜட்ஜ்மென்ட் பண்றான். அதே மாதிரி யஸ்அலூனக அனி ஸாஅத்தி அய்யான நாசியாத் ஒன்னாசியாத்ங்கிற சூறாவுல, அதாவது 79வது சூறாவுல 42, 43, 44 வசனங்கள் எல்லாம் சொல்றான். யஸ்அலூனக அனி ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, கியாமத் நாள் எப்ப ஏற்படும் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்கிறார்கள். ஃபீமா அன்த மின் ஸிக்ராஹா, அது பற்றிய ஞானம் உனக்கு எங்க இருக்கிறது. இலா ரப்பிக்க முன்தகாஹா, அதனுடைய முடிவான ஞானம் உன் இறைவனிடத்தில் தான் இருக்கிறது. இன்னமா அந்த முன்திருமன் எக்ஸாகா, அதை பற்றி பயப்படுகிற மக்களுக்கு நீ எச்சரிக்கை மட்டும் தான் செய்ய வேண்டும், அது டேட்டா சொல்லக்கூடாது. அப்படி ஒன்னு இருக்குன்னு எச்சரிக்கை தான் நீ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வந்து சூரத்து நாசியாத்துல 42, 43, 44, 45 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நாம ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறோம், புகாரியில இந்த ஜிப்ரீல் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முட்டுக்கால் போட்டு அந்த சில ஈமான்டா என்ன இஸ்லாம்டா என்னன்னு கேள்வி கேட்பாரு என்று முதல் நாள் சொன்னோம். அந்த ஹதீஸ்ல கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அக்பிர்னி அனிஸா, கியாமத் நாள் எப்பன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மல் மஸ்ஊல் அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயிலி, கேட்கப்படுபவரை விட கேட்பவருக்கு ஞானம் அதிகம் இல்ல. தெரிஞ்சா உனக்கு தெரியலாம எனக்கு தெரியாது பண்ணிட்டாங்க. அப்படி தெரியறதா இருந்தா ஜிப்ரீலா இருக்கனால உனக்கு வேண்டாம் தெரியலாமே தவிர எனக்கு தெரியாதுட்டாங்க. ஜிப்ரீலுக்கும் தெரியாது, உனக்கே தெரியாது, எனக்கு அப்படி தெரியும், உன் மூலமா தான் எனக்கு மெசேஜ் வரணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹுல் புகாரியில் 50வது ஹதீஸ், 4777வது ஹதீஸ், இன்னும் பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். அப்ப கியாமத் நாள் என்று ஒன்று இருக்குது. அது எந்த கணக்கு, என்னமோ கணக்கு நம்ம ஆளுகளுக்கு இருக்கணும்ல இருக்காங்க சில பேர், அதுக்கு வருஷம் போட்டு அப்ஜெட் கணக்கு போட்டு அஸ்ஸாத் எத்தனை இடத்துல வருதுன்னு நம்பரை போட்டு அது 2200 வரும் 2300 வரும் லூஸ்தனமா சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லிவிட்டான், அவன் மூடி வச்சுட்டேன்ட்டான். மூடி வச்சா தான் கரெக்டா பரிசு கொடுக்க முடியும், யாருக்கும் தெரியாது, முகமது ஸல்லல்லாஹு தெரியாதுன்ட்டான். அதனால உலக முடிவுனால நம்பனு அது 2000 இருக்குமா 2000, சில பேர் 2000த்துல அழியும் என்றெல்லாம் பயான்கள்லாம் பண்ணிருக்காங்க. எத்தனை உலமாக்கள்லாம் 2000க்கு முந்தி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை உலமாக்கள் 2000த்துல உலகம் அழிய போகுது 2000த்துல உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டுலாம் பயான் பண்ணிருக்காங்க. 2000 தாண்டி தான் போச்சு, அழியல வணங்குதா. அதனால இல்ல, குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல. இது கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த கியாமத் நாளை பொறுத்த வரைக்கும் திடீர்னு வரும்டாலும் சீக்கிரம் வந்துடும் ஒரு பயக்காட்டம். அது எப்போ வரும்னு தெரியாது, எப்போ வரும்னு தெரியாது, அது பாட்டுக்கு காலகாலத்துக்கு விளங்கிறாத, சீக்கிரமே வந்துடும் அப்படிங்கிறான். என்ன சீக்கிரம் வருங்கிறான்? 47:18 சொல்றான், ஹல் யன்துருன இல்லா இல்ல சா அன் தஅத்தியஹும் பக்தா, திடீரென அந்த நேரம் கியாமத் நாள் வருவதைத்தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஃபக்கத் ஜா அஷ்ராத்துஹா, அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் வந்து விட்டன. அல்லாஹ் சொல்றான், இப்ப இல்ல, அப்பவே சொல்றான் 1400 வருஷத்துக்கு முந்தைய. ஃபக்கத் ஜா அஷ்ராத்துஹா, அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் வந்து விட்டன. ஃபஅன்னாலஹும் இதா ஜாஅத்துஹும் ذிக்ராஹும், அது வந்து விடுமையானால் இவர்களுக்கு எது என்ன ஆகும் என்று அல்லாஹ் அடையாளங்கள் வந்துருச்சுன்னு சொல்றான், நெருங்கிருச்சுங்களாம், அடையாளங்கள் வந்து விட்டன என்று சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து சூரத்து நபஅல அம்மையத்து சாலுங்கிற சூறாவுல 78ல, அதாவது 78வது சூறாவுல 40வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னா அன்சர்னாக்கும் அஸாபன் கரீபன், மிக கிட்டத்தில் உள்ள ஒரு வேதனையை நாம் எச்சரிக்கிறோம் அப்படிங்கிறான். நீங்க என்னமோ ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, மிக அருகில் உள்ள ஒரு வேதனை, அஸாபன் கரீபன், கரீபன கிட்ட உள்ள வேதனையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறோம் என்று அல்லாஹ் அந்த சூறாவுல சொல்லி காட்டுகிறான். இன்னஹும் யரவுனஹு பஈதா, மஆரிஜ்ங்கிற சூறாவுல, அதாவது 70வது சூறாவுல 6வது 7வது வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னஹும் யரவுனஹு பஈதா, அவர்கள் ஏதோ தூரத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நராஹு கரீபா, நாம் கிட்டே இருப்பதாக நாம் நினைக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுலதான் நமக்கு அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றான்ல. மனிதன் பார்வையில இது தூரம் 1400 வருஷம்ங்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போய் 1400 வருஷம் ஆச்சு குர்ஆன் வந்து, கிட்ட என்ன எப்ப வந்திருக்கானு இது இன்னைக்கு சொல்லல இல்லங்க. அல்லாஹ் இன்னைக்கு சொல்றான், இத 14 நூற்றாண்டுக்கு வந்து சொல்றான், இந்த கிட்டத்தில் இருக்குங்கிறான். கிட்டத்துல சொல்லி 1400 வருஷம் ஆச்சு, இதான் கிட்டையா? நீ கேட்பீங்களா இல்லையா? இல்ல, கிட்டத்துல ஒரு 2 நாள்ல வந்தா கிட்டன்னு சொல்லலாம், ஒரு மாசத்துல வந்துரும்னா கிட்டன்னு சொல்லலாம், ஆனா ஒரு வருஷத்துல வரும்னா கூட கிட்டன்னு சொல்லலாம், ஒரு 100 வருஷத்துல வரும்னாலும் கிட்டன்னு சொல்லலாம். 1400 வருஷம் வந்துருச்சு, இன்னும் வரக்கானா, இவன் கிட்டையா? குர்ஆன் என்ன கரெக்டா போய் சொல்லி இருக்குத? கிட்ட கிட்டன்னு அந்த காலத்துல சொல்லிட்டு இருக்கு, இன்னும் கிட்ட உலகம் அழிய காணாம
இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல ஏண்டு நீங்கள் கருதுவீர்கள். அதையும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டான். கிட்டேன்னா நீ நினைக்கிற கிட்ட இல்ல, நீ தூரம் தான் நினைக்க வைக்கிறான். அதுல இருந்து பாயிண்ட் பாருங்க. அவன் பார்வையில் என்ன செய்யறான்னு கேட்டா அவன் கம்பேர் பண்ணி சொல்றான். எப்படி கம்பேர் பண்றான்? அதுல ஒரு பெரிய அறிவியல் உண்மையும் சேர்த்து அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்ன அறிவியல் உண்மை? இந்த உலகம் படைக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டா விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்றான். எத்தனை